பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தினுடைய சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போமா? இந்த ரூத் புஸ்தகத்தை நான் படிக்கும் பொழுது அநேக விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த ரூத் புஸ்தகத்துல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வாக்குத்தத்தங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தையும் பாதையில்லாத சமயத்திலே பாதையையும் உண்டாக்குகிற, எதிர்காலமே இல்லை என்று நினைக்கிற நேரத்துல ஒரு பெரிய எதிர்காலம் உனக்கு உண்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் அஸ்திவாரமாக இந்த ரூத் புஸ்தகம் என்றென்றைக்குமே இருக்கும். இதுல படிச்சுக்கிட்டே போனோம்னா அநேக காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு முறை இந்த ரூத் புஸ்தகத்தை வாசிக்கும் போதும் ஒவ்வொரு புது புது காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். நகோமி அவங்க கணவரோட கூட மோவாப் தேசத்துல போய் குடிபுகுறாங்க. அந்த நகோமி அவங்களுடைய கணவர் இறந்து போயிடுறாரு. அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே மோவாபிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொள்ளுகிறாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த 2 பேருடைய கணவன்மார்களுமே இறந்து போயிடுறாங்க. அதாவது நகோமியுடைய 2 மகன்களும் இறந்து போயிடுறாங்க. இப்போ நகோமி தனி மனுஷி ஆகுறாங்க. அவங்க கூட இப்ப இருக்கிறது 2 மருமகள்கள் மட்டும்தான். அவங்க தேசத்துல கொடியதான பஞ்சம் ஏற்பட்டதுனால அவங்க திரும்பி அவங்களுடைய ஊராகிய பெத்லஹேமுக்கு திரும்பி வர்றாங்க. அப்போ வருகிற வழியில நகோமி தன்னுடைய மருமக்களை பார்த்து, நீங்க தாராளமா இங்க இருந்து உங்க தகப்பன் வீட்டுக்கு கடந்து செல்லலாம். நீங்க என்னோடு கூட வருகிறதுனால உங்களுக்கு என்ன எதிர்காலம் உண்டாகுங்கிறது எனக்கு தெரியல. அதனால நீங்க உங்க தகப்பன் வீட்டுக்கு போய் விடுங்க அப்படின்னு நகோமி சொல்றாங்க. ஆனா அந்த 2 மருமகளுமே முதல்ல மறுக்கிறாங்க. இல்ல, நாங்க உங்க கூட தான் வருவோம் அப்படின்னு. ஆனா ஒரு மருமகள் நான் அவங்கள ரொம்ப அன்பாய் முத்தமிட்டு அவங்களிடத்துல இருந்து விடை பெற்று அவங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இன்னொரு மருமகள் ஆகிய அந்த ரூத் போக மறுக்கிறார்கள். இல்ல, நான் உங்க கூட தான் இருப்பேன். நான் சாகும் வரை உங்க கூட தான் இருப்பேன். உங்க தேசம் தான் என் தேசம், உங்க கடவுள் தான் என் கடவுள், உங்க ஜனம் தான் என் ஜனம்னு சொல்லி அந்த மருமகள் அவங்களை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த மாமியார் இடத்துல 2 பேருமா பெத்லஹேம் ஊருக்கு வருகிறார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த ரூத் அப்படிங்கிற ஒரு மகள் எடுத்த ஒரு முடிவு. கண்டிப்பா யாரா இருந்தாலும் அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. அவங்க தகப்பன் வீட்டுக்கு ஒருவேளை திரும்பி போயிருந்தா அவங்க தகப்பன் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார். ஆனா அவங்க அதெல்லாம் பொறுப்படுத்தல. அதெல்லாம் அவங்க பெருசா நினைக்கல. பார்க்க போனா மாமனாரும் இறந்து போயிட்டார், கணவனும் இறந்து போயிட்டாரு. இப்ப அவங்களுக்கு எங்க வேற ஊரு, வேற தேசம், வேற ஜனம், அங்க போறதுனால இவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் அவங்க அதெல்லாமே பொருட்படுத்தல. இந்த மாமியார் அவங்க மேல வச்சிருந்த அந்த அன்பு மாத்திரம்தான் அந்த மகளுடைய கண்களுக்கு தெரிந்தது. இங்க பார்க்க போனீங்கன்னா அந்த மாமியார் மகளே மகளேன்னு அழைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அந்த அன்பு, தாயாருடைய அந்த அன்பு இந்த மகளை அவங்ககிட்ட இருந்து போக விடாமல் தடுத்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த நேரத்துல அவங்க லைஃப்ல எடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு, அதுதான் அவங்கள வேதத்தில் இடம் பிடிக்க செய்தது. அவங்க தாராளமா அவங்க தகப்பன் வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம் அவங்க வாழ்க்கை தேடி. ஆனா அப்படி அவங்க போயிருந்தாங்கன்னா அதோட அவங்க சரித்திரம் முடிஞ்சிருக்கும். நிச்சயமா யாருமே அப்படி ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. பிராக்டிக்கலா பார்த்தா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மகளுடைய அந்த துணிச்சல், நமக்கும் ஒரு எதிர்காலம் கட்டாயம் உண்டு அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையில அந்த மகள் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கூட போனாங்க. அவங்க எதை பத்தியுமே யோசிக்கல. தெரியாத ஒரு ஊர் வேற, எங்க தங்க போறோம் ஒண்ணுமே தெரியல, சாப்பாட்டுக்கே வழி இல்ல. ஆனாலும் அந்த மகள் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம தைரியமா போறாங்க. அவங்க கூட போனதும் அந்த மகள் சும்மா இருக்கல. நீங்க இருங்க, நான் போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மாமியாரை விட்டுட்டு போறாங்க. அங்க வழியில வயல்வெளிகள் எல்லாம் இருக்குது. அதுல ஒரு வயல்வெளிக்குள்ள அவங்க போறாங்க. அங்க ஜனங்கள்லாம் கதிர் போர் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் கதிர் பொறுக்குறாங்க. கீழே சிந்தி கிடக்கிற கதிரை பொறுக்குறாங்க. இடத்துல அவங்க அவங்களுடைய பிரஸ்டீஜை எதுவுமே பார்க்கல. நான் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட வேணுமா? என் புருஷனும் இல்ல, யாரும் இல்ல, இந்த இடத்துல தெருவுல இப்படி பொறுக்கிக்கிட்டு இருக்கனே, எனக்கு யார் இப்படி, நான் ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்க எதை பத்தியும் புலம்பல. சந்தோஷமா அவங்க அந்த நாளுக்குரிய அந்த தேவைக்கு என்ன வேண்டுமோ அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல கதிர் பொறுக்கி கொண்டிருக்கும் போது கூட எல்லார் கண்களிலும் ஆண்டவர் அவங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். அந்த கண்காணியின் இடத்துல, அந்த வேலைக்காரர்கள் இடத்துல, எல்லார் கண்களிலும் அவங்களுக்கு கிருபை கொடுக்கிறார்.
அந்த நேரத்துல அயலுடைய அந்த எஜமானனாகிய போவாஸ் அங்க வருகிறாரு. அப்ப இந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுதுதான் அந்த போவாஸ்க்கு சொல்லப்படுகிறது, இது நகோமியோடைய மருமகளாகிய ரூத். அவங்க கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல போவாசனுடைய கண்களிலும் அவங்களுக்கு கிருபை கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த வேலைக்காரர்கள் சொல்லுகிறத கேட்ட உடனே போவாஸ் சொல்லுகிறாரு, நீங்க எல்லா கதிர்களையும் எடுத்து போரடிக்க வேண்டாம், கொஞ்சம் அவள் எடுத்துக்கொள்கிறதுக்காக செதற விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவங்க செதற விட்டதுல அவங்க எடுத்துட்டு போய் தான் அவங்க அன்னைக்கு உடைய சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வீட்டுல அவங்க செய்யறாங்க. இந்த மகளுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பற்ற ஒரு நற்குணம், சாந்தம், அமைதி, தயவு, என்னுடைய மாமியார் இடத்துல அவங்களுக்கு இருந்த அந்த தயவு, இதெல்லாம் தான் அந்த மகளை பெரிய ஜாதியாய் மாற்றியது. அந்த மாமியார் கேக்குறாங்க, நீ எங்க போய் இன்னைக்கு வேலை செஞ்ச அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் போவாஸ் அப்படிங்கிற ஒரு மனிதருடைய வயல்வெளியில நான் இன்னைக்கு வேலை செஞ்சேன். அப்போ அந்த போவாஸ் என்னை சந்தித்தாரு, என்னோட பச்சைமாய் பேசினாரு, எனக்கு அவர் அனுகிரகம் செஞ்சாரு, அப்புறமா எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, தண்ணி எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதை அவங்க கேக்குறாங்க. ரூத் 3வது அதிகாரம் 1வது வசனம் அடிக்கடி என்னோடு கூட பேசுகிற ஒரு வசனம். ரூத் 3:1 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படின்னு அந்த நகோமி தன் மருமகளை பார்த்து சொல்றாங்க. நீ என்ன நம்பி வந்த, ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை நான் கண்டிப்பா தேடி உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு வாக்குத்தத்தமாய் அவங்க மாமியார் அவங்க மருமகள் கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த நகோமி சொல்றாங்க, இந்த போவாஸ் நமக்கு சொந்தக்காரர் தான், நான் சொல்றபடி நீ செய். இன்றைக்கு ராத்திரி அந்த களத்திற்கு போ. இன்றைக்கு எல்லாரும் படுத்துக்கொண்ட பிறகு, போவாசும் அந்த களத்திலே படுத்துக்கொண்ட பிறகு, அது வரைக்கும் அவனுடைய கண்கள்ல நீ தென்பட வேண்டாம். எல்லாரும் படுத்துக்கொண்ட பிறகு நீ போய் போவாசனுடைய அந்த காலுக்கு கீழே போய் படுத்துக்கொள் அப்படின்னு அந்த மாமியார் சொல்றாங்க. அதை கேட்டு ரூத் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசல. சரி, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யறாங்க, போறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க அதே மாதிரி ரூத் எல்லாரும் படுத்துக்கொண்ட பிறகு போவாசனுடைய கால் மாட்டுல போய் உட்கார்ந்து கொள்ளுகிறாங்க. அப்போ போவாஸ் நீ யாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் தான் ரூத்னு சொல்றாங்க. அப்போ போவாஸ் சொல்றாரு, மகளே, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். நீ வாலிப பிள்ளைகளுடைய பிறகுல போகாம நீ உண்மையும் உத்தமமுமா இருந்தத நான் அறிஞ்சிருக்கேன். உன்னுடைய இனத்தார் எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஊர்ல நீ இவ்வளவு கஷ்டப்படும்படியாக நீ நீயே தாழ்த்தினத நான் பார்த்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ விடிய மட்டும் இங்கே இரு, விடியறதுக்கு முன்னாடி நீ எழுந்து உன்னுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதே போல மறுநாள் அவங்க காலையிலேயே எழும்பி போறாங்க. அவங்க போகும்போதும் அவரு சும்மா வெறும் கையில அனுப்பல, 6 படி வார்கோதுமையை கொடுத்து விட்டு அனுப்பி வைக்கிறாரு. இவங்க மாமியார் இடத்துல இப்படி எல்லாம் நடந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த மாமியார் ஒரு காரியத்தை சொல்லுகிறாங்க. ரூத் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுது, மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. இந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். நம்ம பொறுமையோட நம்ம என்ன செய்வோம், காத்திருப்போம். இந்த காரியம் நன்மையாய் முடியும், இந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டான், நிச்சயமா ஏதாவது ஒண்ணு செய்வான்னு சொல்லி அவங்க மாமியார் உற்சாகப்படுத்துறாங்க. கொஞ்ச நாள்ல ஊர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறேன், இதற்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சாட்சி என்று சொல்லி போவாஸ் எல்லாருடைய முன்னிலையிலும் ரூத்தை தனக்கு மனைவியாக அறிவிக்கிறார். ரூத் போவாஸுக்கு மனைவியானாங்க. பெண்மணியோடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. எந்த களத்துக்கு போய் கதிர் பொறுக்கி கொண்டு இருந்தாங்களோ அந்த களத்துக்கே ரூத் இப்போ எஜமானியாய் மாறிவிட்டாங்க. தாவீது ராஜாவுடைய தாத்தாவாகிய ஓபேத் அவங்களதான் அந்த ரூத் என்ன செய்றாங்க, பெற்றெடுக்கிறாங்க. இந்த பெண்மணியோடைய ஒரு துணிச்சலான ஒரு முடிவு அவங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி போட்டது. முதல்ல ரூத் பெத்லஹேமுக்குள்ள வரும் பொழுது ரூத்தின் இடத்துல ஒன்றுமே இல்லை, ஒரு எதிர்காலமும் இல்லை, கணவனும் இல்லை, எந்த ஒரு ஆண்மகனுடைய துணையும் இல்லாமல் 2 பெண்மணிகள் மாத்திரம் அந்த ஊருக்குள்ள வர்றாங்க. அப்புறமா அந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த விதமான ஃபியூச்சரும் இல்ல, தங்க இடமில்ல, சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், எனக்கு என்ன தலையெழுத்தா, அங்க எங்க ஜனங்க இருக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, என்ன நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த ரூத் திரும்பி போயிருந்திருக்கலாம்.
போயிருந்தா அவங்களுக்கு நல்ல முறையில திருமணம் ஆயிருக்கும், அவங்க வாழ்க்கை வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா இந்த வேத புஸ்தகத்துல ரூத்தினுடைய பெயர் வந்திருக்கவே வந்திருக்காது. ஆனா அந்த மகள் சரியான நேரத்துல எடுத்த அந்த சரியான முடிவு மற்றும் துணிச்சலான முடிவு, யாரா இருந்தாலும் மிகவும் யோசித்து, ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை யோசிச்சு தான் அந்த முடிவை எடுத்திருந்திருப்பாங்க. ஆனா அந்த பெண்மணி யோசிக்கவே இல்லை. இல்ல, முடியாது, நான் உங்க கூட தான் வருவேன், என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் உங்க கூட தான் வருவேன், உங்க தெய்வம் என் தெய்வம் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி அந்த மகள் வந்ததுனால இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த மகளை கைவிடவே இல்லை. நிறைவான பலனை தந்து ஆசீர்வதிச்சார். ரெட்டிப்பான அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதம் இல்ல, கோடா கோடியான ஆசீர்வாதங்களும் அல்ல, ராஜாக்களின் சந்ததிகளை பெற்றெடுக்கும்படியாக அந்த மகளுக்கு தேவனாய கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுகிரகம் செய்தார் அப்படின்னு தான் சொல்லணும். முடிவிலே அதே சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவும் வந்து பிறக்கிறார். ஒரு மகளுடைய பணிவு, ஒரு மகளுடைய கீழ்ப்படிதல், அந்த மகளுடைய அந்த ஒரு தன்னலமற்ற கிரியைகள், துணிச்சலான முடிவு, ஒரு நேர்பார்வை, அந்த அன்பு, சாந்தம், அந்த இச்சை அடக்கம், நற்குணம், இதெல்லாம் அந்த மகளுக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த மகளால இவ்வளவு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை இன்னைக்கு வாழ முடிஞ்சது. ஒருவேளை இன்னைக்கு இவங்கள மாதிரியான பாடுகளுக்குள்ள நம்ம போகலனாலும் கர்த்தர் நமக்கு சில நேரங்கள்ல பாடுகளை அனுமதிக்கிறார். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு தனிமரமாய் நிக்கக்கூடிய சமயங்கள்ல என்ன செய்ய போறோம்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ள சில நேரம் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். அந்த நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவு மிக முக்கியமான முடிவா இருக்குது. நமக்கு சரியாக தோன்றுகிற, நமக்கு செவ்வையாக தோன்றுகிற பாதைகள் 1000 இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின பாதை, இந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன், அந்த பாதையில என்ன வந்தாலும் சரி, என்னை நடத்துகிறவர் கர்த்தர், நான் எந்த மனுஷனையும் நம்பி இல்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் தஞ்சம் புகுந்திருக்கிறேன். அவருடைய சட்டையின் கீழே நான் அடைக்கலமாய் வந்தேன். அவர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் என்னை ஆசிர்வதிக்கிற விதத்தை பார்த்து எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக அவர் என் சூழ்நிலைகளை மாற்றுவாருங்கிற நம்பிக்கையும் நிச்சயமும் நாம கொண்டிருந்தோமானா நமக்கு செவ்வையாக தோன்றுகிற வழிகளிலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், முடிவு எடுக்கவே மாட்டோம். அப்படி எடுக்கிற முடிவுகள் சில நேரத்துல நமக்கு ஆதாயம் போல தெரியலாம், ஆனால் முடிவு சம்பூரணமாய் இருக்காது. இந்த ரூத்துக்கு ஆரம்பம் மிகவும் அற்பமாய் இருந்தது, அற்பமான ஆரம்பம். ஆனா அந்த அற்பமான ஆரம்பத்தை அந்த மகள் அசட்டை பண்ணவே இல்லை, தைரியமா போனாங்க. முடிவு சம்பூரணம், சம்பூரணமான ஆசீர்வாதம், நிறைவான பலன், அதுதான் அந்த மகளுக்கு கிடைத்தது. என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேட மாட்டேனான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். டெசிஷன் எடுக்கிற இடத்துல ஒருவேளை நீங்க இருக்கலாம், இது ஒரு முக்கியமான தருணம். ஆனா நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எது அவருக்கு பிரியம். இந்த வழி இருக்குது, இது எனக்கு பிரியமான வழி. ஆனா கர்த்தருக்கு பிரியமான வழி ஒன்று இருக்குது, அது என்ன ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கேட்டு அந்த வழியில போங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த ரூத்தை உயர்த்தின தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்பது மாத்திரம் எந்த சந்தேகமுமே இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். ரூத் 3ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்துல அந்த வசனம் இப்படி சொல்லுது, இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தா சொல்லுகிறார், என் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இயேசு செய்வார், நிச்சயமா செய்வார். நீ எந்த மனுஷனிடத்திலையும் போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, எதை பத்தியும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நம்ம குணசாலியா இருக்கிறோமா? இந்த வசனம் சொல்லுது, நீ குணசாலி என்பதை என் ஊராரெல்லாம் அறிவார்கள். இன்னைக்கு இந்த பெண் குணசாலிங்கிறத ஊராரெல்லாம் அறியணுமா? உங்களை குறித்த ஒரு தவறான விஷயத்தை இந்த ஊராரெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? அது நம்ம கையில தான் இருக்கு. ரூத் எவ்வளவு பொறுமையோட, எவ்வளவு கீழ்ப்படிதலோட அவங்க இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பெயர் உயர்த்தப்பட்டுச்சு. குணசாலியான பெண் அப்படின்னு நம்மளை பார்த்து இந்த ஊரார் சொல்ல வேண்டும். அதற்கு நாம தான் உத்தரவாதம். நம்ம நடந்து கொள்ளுகிற விதத்துல தான் இருக்குது.
கர்த்தருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகிற கரம் அல்ல, அது ஆசீர்வதிக்கிற கரம். நம்முடைய ஒவ்வொரு நடக்கையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யறோங்கிறது எதுவுமே அவருக்கு மறைவாய் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். நம் இருதயத்தின் ஆழத்திலே மறைந்திருக்கிறதையும் அவர் அறிவார். அந்த உள்ளான குணத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற நற்குணங்களை நாம வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்ம மேல வரும். அப்படி ஒருவேளை நற்குணமாய் நாம கிரியைகள் செய்தோமானா அதற்குண்டான பலன் என்ன தெரியுமா? ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை என்ன வசனம் தெரியுமா? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் மறைவாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கான பலன் நமக்கு வரும். நம் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் அருளி செய்வார். நன்மையான செயலை நம்ம செய்யும் போது நன்மையான பலன் நமக்கு உண்டாகும். தீமையான செயல்களை நம்ம செய்யும் போது தீமையான பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால நம்ம செய்கைக்கு தக்க பலன் பிறருக்கு பிரயோஜனமா இருக்கிறதா, பிறருக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறதா, பிறருக்கு முன்னோடியா இருக்கிறோமா, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி இதெல்லாம் நம்ம செயல்ல வெளிப்படுத்துகிறோமா? சிலர் ஞானத்தோடும் புத்தியோடும் இருப்பாங்க, ஆனா அவர்களுடைய செயல் எதுவுமே ஒழுங்கா இருக்காது. சிலர் ஞானவான்களாய் படித்தவர்களாய் அதீத புத்திசாலிகளாய் இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய செயல்களை பார்த்தா ரொம்ப மோசமான செயலாய் இருக்கும். அவங்களுடைய ஞானத்துக்கும் அதுக்கும் ஒத்து போகவே போகாது. ஆனா சிலர் படிப்பறிவே இல்லாமல் இருப்பாங்க, ஆனா அவங்க பேசுகிற காரியமும் செய்கிற செயல்களும் மிகுந்த ஞானமாய் இருக்கும். அந்த ரூத் கூட கர்த்தருடைய கண்களை அவங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்கு காரணம் அவங்களுடைய கிரியைகள். இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கிரியைகளில சுத்தம் இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, தெளிவு இருக்கிறதா, இல்ல சுயநலம் இருக்கிறதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எடுக்கிற முடிவுல தெளிவா இருங்க. கர்த்தர் காட்டுகிற பாதையிலே போங்க. கர்த்தர் தருகிற வெளிச்சத்திலே நடங்க. நிச்சயமா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.